100 அதுக்காக கொண்டு வந்து கொடுத்து நல்லா வலுவா அடிக்கிட்டு இதெல்லாம் வலுவுன்னா வலுவாடிச்சு என்ன சொல்லுவ? யாரு வலுவா அடிச்சப்பா பாக்கலாம். ஏய் யாரு காலையில தான தரமான பெற்றாளைய தாய் தந்தை யாரு? உமா. அங்கங்க ரேஷனுக்கு போறாரு சாக்கு தூக்கி போறது உட்காருமா கொஞ்ச நேரம். அன்பா என்ன 10 மாதம் 300 நாள் 3000 பசங்க அடிகள் அங்கத்துல சமுதிர பெற்றாலே என் தாய் தாங்களே உம்மா என் தாயின் பேரு உலுவி. ஐயோ என்னடா பேரு கொலவி கொலை. ஏய் ஓ என்னது லெஃப்ட்ல குத்திடுவான் ரைட்ல இருக்கீங்க. உலுவின்னு சொல்லக்கூடிய நாகக்கண்ணு நாகக்கண்ணை மனமொழித்தாரே என்னோட தகப்பனார். ஏய் வர அப்படி தாயோ நாக கண்ணி. சரி தந்தையின் பெயர் மதி என்றால் என்ன? அந்த சந்திரலோகத்தை உதித்திட்ட குருநாடு குருகுலம் கொண்டு வந்தார வெற்றபாலர் அர்ஜுன மன்னனுக்கும் நாக தேவதைக்கு மகனா பிறந்துட்டு எனக்கு முதல் பேரோ நாகார்ஜுனன். அப்படி உளிவு என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனனுக்கு மகனாக பிறந்த முதல் பையன் நாகார்ஜுனன் நல்லர்வான்னு சொல்றிய. ஆனா எப்படி பிறந்த ரெடி ஆகுறாங்க விடமாட்டோம். ஆக இருவருக்கு மகனா பிறந்து நான் எங்கே வாழ்கின்றேன்? நாடு நகரம்
அதற்கு வேறு உபலாயம் என்று சொல்லக்கூடிய காடு, மலை, பர்வதம். ஆமா அரவா உலக விரும்புது 56 தேசம். அதுல ஒரு நாட்டுல கூட நீ வாழாத நீ அருண்மேல கணக்கு உபலாய மலை வன விலங்குகள் இருக்கின்ற அருண்மேல கணக்குல இருக்குன்னு சொல்றிய காரணம் என்ன? நாடாளக்கூடிய மன்ன அர்ஜுனன் நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய ராணிக்கும் மகனாக நீ பிறந்து ஏன் காலகத்தில் வாழ வேண்டும்? காரணம் அஸ்திராபுரத்தில் இளவரசர் அர்ஜுன மன்னன் அவருக்கு மகனா பிறந்து ஏன் நான் காட்டுல வாழ வேண்டும்? அன்பா கேட்டாயே ஒரு கேள்வி. நான் தப்பா கேட்டா நீங்க ஒத்துக்கிறீங்க. அது நினைக்கின்ற வலுவி தீயிலே விழுந்த புழுக்களை போல் என் உள்ளமெல்லாம் துடிக்கிறது. தீயில போய் புழு விழுந்தா எப்படா துடிக்கும்? என்னது இல்ல தீயில ஒரு புழு விழுந்தா குண்டம் போட்டு அது காட்டி நான் புழுக்கள்னா நீல சொல்றேன். புழு புழு இந்த மரமண்டைக்கு ஏறத்துல ஒரு காது செத்தப்பா காரணம் என்ன? நான் ஏன் எல்லாரையும் போல நானும் தாய் அங்கத்திலே நான் கருதரித்தேன். நான் ஜனனமாகி என் தாயை பிரிந்தேன், என் தந்தையை பிரிந்தேன். தன்னந்தனிந்த கானகத்திலே வாழ்வதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம்? நான் எப்படி எல்லாம் ஜனனமான தாய் அங்கத்துல எப்படி கருத்தரித்தேன்? மூன்றாம் மாதம் முகவலிக்கு செய்தேன். நான்காவது மாதத்திலே நன்றாக கருதரித்தேன். 5ஆம் மாதத்திலே அரவையிட்டு பாலனானே. 6ஆம் மாதத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தேன். 7ஆம் மாதம் எழுந்து வடித்தேன். 8ஆம் மாதத்தில் எட்டி வைத்தேன். 9வது மாதத்திலே என் தாய் மாமனாக ஸ்ரீமதி கண்ணன் என் தாய்க்கு சீமந்தம் செய்து வந்தார். சீமந்தம் என்றால் கட்டி சாதம் எடுத்துக்கொண்டு வளையல் காப்பு செய்வதற்காக அங்கிருந்து சாதம் எடுத்து வந்தார் மாமா. வந்தவர் சாதம் கொடுத்தார். சாப்பாடு சாப்பிட வேண்டிய எங்க அம்மா சொன்னாங்க, அண்ணா என் தந்தையெல்லாம் கண்ணிழந்து இருக்கின்றேன், நான் உறங்கி ரொம்ப நாளாவது, நான் தூங்கணும்,
கண்ணார தூங்கணும், கண் வலி போகணும், காதார இருக்கு கதை கொண்டு சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு என் மாமன் வலித்தார். நான் பட்ட கதை சொல்லட்டுமா இல்ல இந்த அவதாரத்தை கதையா சொல்லட்டு வைக்க அப்ப சொன்னார், என் கணவனார் பக்கத்துல இருந்து என்னென்ன பட்டன்னு எல்லாம் எனக்கு தெரியும், உங்க அவதாரத்தை சொல்லுங்க, என்னென்ன அவதாரம் எடுத்து யாரால சம்பவம் செய்த அதை காதாலே கேட்டாரு, கண்ணால தூக்க வரும்னு சொல்லி எங்க அம்மா வரைக்க. அப்படி என்றால் கண்ணனாகப்பட்டவர் கதையை அவதாரத்தை கதையா சொல்ல தொடங்கினார். ஒரு கதைக்கு ஊங்கொட்டினாள், இரண்டாவது வார்த்தைக்கு ஊங்கொட்டினாள், மூன்றாவது வார்த்தைக்கு என் தாய் உறங்கி விட்டாள், தூங்கி விட்டாள். அப்படி உறங்கும் போது இதை தெரியாத மாமனாகப்பட்டவர் தொடர்ந்து கதையை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. அந்த என் தாய் மாமன் சொல்லக்கூடிய கதை தாய் உறங்கியது தெரியாமல் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காரு. அவர் அவதாரத்தை கேட்பதற்கு மாபெரும் புண்ணியம் அல்லவா, அதை கேட்காமல் தாயை உறங்கினார். இது கதையில வீணாக்கூடாது சொல்லி என் தாயார் அங்கத்திலே கருவம் இருக்கும் போது தாய் மாமன் சொல்ல கதையை நான் கதையா கேட்டேன். அவதாரங்கள் வீண் போக கூடாது, மாமனுடைய கதை வீணாக கூடாது சொல்லி மாதாவின் அங்கத்திலே கருவம் இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கதைக்கும் கொட்டினேன். 108 அவதாரத்துல 107 அவதாரத்தை சொன்னாரு. இன்னும் ஒரே ஒரு கொஞ்ச நேரம் பொழுது விடியாம இருந்திருந்தா அந்த 108வது அவதாரத்தை சொல்லிருப்பாரு. ஆனால் அந்த 107 அவதாரத்திலே பொழுது விடிந்தது. இதற்கு மேல கதையை சொன்னா அது தாங்காதுன்னு சொல்லி தங்கா என் தாங்கி உறங்கிய தாய் உறங்கிய போது எழுப்பினாரு. தங்கா நான் சொன்ன கதை முடிந்து விட்டது, கதையை முடிந்தது, பொழுது விடிந்தது. நான் சொன்ன கதை எத்தனையுமே நல்லா இருந்துச்சான்னு எங்க மாமன் கேட்க எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை, அண்ணா நீங்க சொன்ன கதை எத்தனையுமே நல்லா இருந்துச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் தாயை பிரிஞ்சிருக்க மாட்டேன், என் தந்தை பிரிஞ்சிருக்க மாட்டேன், என் தாயோ உண்மை வலித்து விட்டாள். அண்ணா ஒரு இரு வார்த்தைக்கு மட்டும் நான் ஊங்கொட்டினார், மூன்றாவது கதைக்கெல்லாம் உறங்கி விட்டேன். அப்படி சொல்கின்ற பொழுது பார்த்தார் கண்ணன் ஒரு வார்த்தைக்கு இல்லாமல் விடவிடாமல் சத்தம் வந்தது. தங்கச்சியும் தூங்கிட்டா. அப்ப இந்த கதையை கேட்டது யாரா இருக்கும், வேற யாரும் கிடையாது. 8 சொத்து கல்கொண்டு எருமரக மண்டபம், 10 சொத்து கல்கொண்டு பாமர மண்டபத்துல அண்ணன் தங்கி இருவர் இருக்கும் போது மூன்றாவதா ஒரு குரல் வைத்தது. அது யாரா இருக்கும் ஞானத்தை பார்க்கின்ற பொழுது வேற யாரும் கிடையாது. தங்க வேற்றுக்குள் இருக்குதே இந்த கரு, இந்த குழந்தை, இதுதான் இந்த கதையை கேட்டிருக்கு. அதனால வெளியே வராதுக்கு முன்னே நம்ம அவதாரத்தை கதையை தெரிஞ்ச இந்த குழந்தை நாளைக்கு வெளியே பிறந்து வந்துட்டா நம்ம சும்மா விட போட்டு விடவே கூடாது. அதனால நம்ம குழந்தையிலே கதையை தெரிஞ்சவனே நம்ம குழந்தையிலே அழிக்கணும்னு சொல்லி உடனே என்ன செய்தாள், தங்கா 9 மாதம் முடிந்து 10ஆம் மாதம் பிறந்திருக்குது, நிறைய மாதம் கர்ப்பிணியா இருக்கின்ற உனக்கு ஆதரவு அண்ணன் தவிர வேற யாரும் கிடையாது. அதனால உனக்கு வயிற்று வலி ஏற்பட்டா சங்கு துபாரை கால் அனுப்பி 6 மணி அடி பிரசவம் பார்ப்பதற்காக மருத்துவம் பாட்டு இருக்கின்றாள். அவளை நான் அனுப்பி வைக்கணும் சொல்லிட்டு போனாரு. ஏண்டா கண்ணனாகப்பட்ட நம்ம கொலை செய்ய திட்டம் தீட்டி விட்டார், நம்ம சும்மா விட போறோம். உடனே எங்க அம்மா வயிற்று ஒரே உதச்சேன், வயிற்று வலி உண்டாகுது. 6 மணி அடிக்க சங்கு துபாரை கால் அனுப்ப அங்கிருந்து மருத்துவ பாட்டி ஒருத்தி தள்ளாடி தடி கொண்டு ஊண்டிக்கொண்டு அதாவது கூணலா வந்தா 7 கூணலா ஆமா நடிக்கிட்டு அப்படி வரக்கூடிய அந்த மருத்துவ பாட்டி என்னோட தாயோட கால்வாட்டில் அமர்ந்து கொண்டிருந்தா. அகமானம் பாக்குறதுக்கா? அகமானம் எல்லாம் கிடையாது பெரியா, இந்த குழந்தையை கொல்லணும். அதனால இருந்தா என்ன அப்படி என்று கிளவி உருவத்தில் வந்து கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு கண்ணன் தான் தெரிந்து கொண்டேன். உடனே என்ன செய்தேன், அன்பா ஒரு குழந்தை பிறந்தா தாயோட அங்கத்தில் எப்படி பிறக்கும், என்ன வரும், முதல்ல கரம், கரம் அப்புறம் சிரம். சபா கரமும் சிரத்தி வெளியே விட்டால் கையில வச்சிருடைய கண்மரவா கத்தியில அந்த கிழவி கழுத்தை அறுத்து விடுவான்னு சொல்லி உடனே திரும்பி படுத்து காலை வெளியே விடுவது. உடனே கண்ணன் வெட்ட ஓங்குறான், உள்ளே இழுப்பது. இப்படியே விளையாட்டு காட்டினா ஒரு ராத்திரிக்கு எத்தனை ஜாமம் இருக்குது, ஒரு ராத்திரிக்கு 4 ஜாமம், 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம். இப்படியே விளையாட்டு காட்டினேன். வெளியே போவதும் உள்ளே இழுப்பதும், வெளியே போவதும் இப்படியே விளையாட்டு என்ன 4ஆம் ஜாமத்துல யாருக்குமே ஒரு ஒப்பு வருமா, மயக்கம் வருமா, தூக்கு வருமா. அப்ப கிளவிய விருத்துல இருக்கின்ற கண்ணை அப்படியே சோர்வடைந்து கால் மாட்டுல அமர்ந்து எப்பத்தான் அந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லி அப்படி சோர்வடைகின்ற நேரத்துல இதுதான் தக்க சமயம் என்று சொல்லி என் தாயின் அங்கத்தை விட்டு வெளியே வந்து கால் மாட்டுல அமர்ந்து கொண்டிருந்தானே அந்த கிளவி ஒரே ஒரு ஒதித்துக் கொண்டு அவன் கையில் இருக்கிறதல்லவா இந்த கத்தி, அந்த கண்மரவா கத்தி பிடிக்க கொண்டு ஓடினா. கானகம், மலை,
இந்த காடு இருக்குது அல்லவா, அன்னைக்கு குழந்தைய வந்தவனா அன்று முதல் இன்று வரை இந்த காலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணனை எதிரியாக நினைத்து என்னை கொல்ல வந்தானே அந்த கண்ணன், அவனை இதே கத்தியில கொல்லணும்னு சொல்லி அஸ்தகிரிக்கு ஒரு காலும் சூரிய உதயபதி உதயகிரிக்கும் அஸ்தகிரிக்கு கால் வைத்துக் கொண்டு உயர்ந்த மலை மேல காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா யாரா இருந்தாலும் என் கால் மாட்டு அடியில தான் பூந்து போகணும். ஆனா கண்ணனா பட்டவர் வர முடியாது. அப்ப இவன் தான் கண்ணன் சொல்லி அவன் அப்படியே இருக்கணும். ஓ முருகேசா, அப்படி இருந்தாலும் அன்று நாள் இன்று வரை இந்த கானகத்தில் வாழ்கின்றேன். ஏப்பா நல்லவா, ஒரு கேள்வி கேட்கற கோச்சிக்க மாட்டியா? கேள். பச்சை ரத்தத்தோடு தொப்புள்கள் எரிக்காமல் ஒரு தாய் அங்கத்திலே இருந்து ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு தாய் அணைத்து மார்போடு அணைத்து பால் கொடுக்காமல் ஒரு இன்னும் 2 பேர்த்து சேர்த்து கொடுத்துட்டு போமா. கோர்த்தா நீ மட்டும் ஏன் துணை கூப்பிடுற? பகல் குடும்பம் பயமா உனக்கு நேரத்துக்கு கிழங்குச்சி காட்டுல நிக்குது அப்படி வீடிக்கிட்டு 8 பார்சல் சொல்லி வந்துடும் எல்லாத்துக்கும். ஏப்பா அரவா, அன்று முதல் இன்று வரை யாரு மேல கழகத்துல வாழ்ற உணாய் பழம் சொல்றிய? ஆமா, பிறந்த குழந்தை மிருகமா வாழ்கிறேன். இந்த காட்டிலே வாழக்கூடிய ஜீவன்கள் பொருளாதாரிகள், சிங்கம் பால் குடிக்கும், சிங்கப்புலி பால் குடிக்கும், ஆனை வந்து பால் குடிக்கும், மான் வந்து பால் குடிக்கும், யானை வந்து நீர் ஊத்தும், அன்னம் வந்து தாலாட்டும், குயில் வந்து தாலாட்டு பாடும், மயில வந்து ஆட்டம் ஆடும். இப்படி எல்லா ஜீவன்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த பாலகனை பச்சை ரத்தத்தில் துடைத்து இவளை வீர வீர கார சோரத்தோடு வலித்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன வளர்ச்சி அன்பு உள்ளவர்களுக்கு புலிப்பால், கடிபால், சிங்கம்பால், ஆமா நான் மூர்க்கமா வளர்ந்திருக்கின்றேன். பால் எல்லாம் மிருகத்து பால். மிருகம் இல்ல, என்னுடைய தெய்வங்கள், என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே அவங்க தான். உனக்கு தெய்வமா இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு முருகன் தான். ஏய், அதனால என்ன வளர்த்தி அந்த அன்பு உள்ளவங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்க வேண்டும் அல்லவா? அதனால அவர்களுக்கு பாதுகாப்பு அந்த மலையில நான் தினந்தோறும் காவலா இருக்கின்றேன். அதனால இந்த தினத்துல உயர்ந்த மலையாரி பார்க்கலாமா? புறப்படு.